அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே வணக்கங்களோடு ஆசிகளும் உரித்தாகட்டும். இனி கவலை வேண்டாம். நம் தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய கேள்வி என்ன என்பது ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். நம் பெருமகனார் மதிப்புக்குரிய திருவாளர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் என்ன கேள்வியை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. அவரோட நானும் காத்துட்டு இருக்கேன். பார்ப்போம். இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் அன்பர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கேள்வி ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார். கடந்த 6வது பகுதியில் நாம் பேசிய கருத்தை தொடர்ந்து அவருடைய கேள்வி இருக்கிறது. ஜோதிடம் பார்க்கும்போது திடமாக ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்லுகின்ற நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். ஜோதிடத்திலேயே பல வகை இருக்கிறது. எண்கணிதம் இருக்கிறது, பிரசன்னம் இருக்கிறது, வாஸ்து இருக்கிறது, இப்படி இன்னொரு பல வகையான தாசங்கள் இருக்கின்றன. இவற்றில் எதை நாம் தேர்ந்தெடுப்பது, பிறகு திடமாக தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி பல குழப்பங்கள் இருக்கின்றது. அதற்கு சாஸ்திர ரீதியாக ஏதாவது விளக்கங்கள் இருக்கிறது கூற முடியுமா? எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது நல்ல ஒரு விஷயம் ஐயா அவர் தொடங்கி கேட்டிருக்காரு. ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜாதகம் பார்க்கிறது, பஞ்சபட்சி சாஸ்திரம், அப்புறம் ஆரூடம், அப்புறம் பிரசுன்னம், அப்புறம் சோழி பிரசுன்னம், அப்புறம் பஞ்சபட்சி சாஸ்திரம், இப்படி பல வகை இருக்கிறது. இதுல எதை எடுத்துக்கிறது? ஏன்னா அவர் அநேகமா ஒரு ஜோதிட ஆர்வலரா இருப்பார் நினைக்கிறேன் நான். அதனாலதான் இப்படி ஒரு கேள்வி அவரால் கேட்க முடிஞ்சுது. எல்லாம் இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கலாங்க கேள்வி. இது ஒரு நல்ல கேள்விதான். என்னன்னா, எதை பார்த்தால் எது நன்றாக இருப்ப? ஜாதகம் பார்க்கிற பலனுக்கும் பலனை சொல்ல போறாங்க, பரிகாரம் சொல்ல போறாங்க. நீங்க பஞ்சசாஸ்திரி சாஸ்திரம் பார்த்தாலும் அதுக்கு அதை தான் சொல்ல போறாங்க, பிரசன்னம் பார்த்தாலும் அதை தான் சொல்ல போறாங்க. இது எதைதான் சரின்னு நாங்க எடுத்துக்கிறது? ஏதாவது ஒண்ணுல போனா தானே அது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்விகளை அவர் எழுப்பி விட்டார். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, தோன்றினது எதுவோ அதன் வழிதான் பலது பிரிகிறது. சாஸ்திர விகிதாச்சாரத்தின்படி ஜோதிடத்தை எழுத சொல்லி முருகப்பெருமானே சொல்ல அகத்தியர் எழுதி வெளிப்படுத்தியதுதான் ஜோதிடம். ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் அமைகின்ற லக்னமும் கிரகத்தின் படிதான் அவன் வாழ்க்கை அமையும். அப்படி அமையும் பொழுது கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. அவன் பக்தி செய்யும் பொருட்டு அதிலிருந்து விமோசனமாக பரிகாரத்தை தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு அவன் பக்தியை செலுத்துகின்றானோ அந்த அளவுக்கு அதன் மூலியமாக விமோசனத்தை ஏற்படுத்தி கொள்ளவே இதை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் செய்ததுதான் சோதிடம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது பிறந்தது எது? சோதிடம் பிறந்திருக்கிறது, ஜாதகம் பிறந்திருக்கிறது. இதனுடைய பிரிவுகள் தான் பஞ்சபட்சி சாஸ்திரம், எண் கணிதம், பிரசுன்னம் என்பது இதனுடைய பிரிவுகளாக வருகிறது. எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஞ்ஞான ரகசியம் இருக்குங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் எடுத்துக்கிட்டா பட்சிகளை வைத்து ஒவ்வொரு காகத்துக்கு இந்த கிரகம், மயிலுக்கு இந்த கிரகம், ஆந்தைக்கு இந்த கிரகம், வள்ளூருக்கு இந்த கிரகம் என்று வள்ளூரை காரணம் காட்டி ஆந்தையை காரணம் காட்டி பிறகு கிரகத்துக்கு தான் வருவார்கள். எண் கணிதம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 1 என்றால் சூரியன், 2 என்றால் சந்திரன், 3 என்றால் குரு, அவர்களும் கிரகத்திற்குத்தான் வருவார்கள். சோழி ஆரூடம் எடுத்துக்கொண்டால் 1 வந்தால் அது சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கிறது, 4 வந்தால் அது ராகு ஆதிக்கத்தில் இருக்கிறது என்று சோழி ஆரூடமும் அதில் தான் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆரூடம் பார்ப்பவர்களும் என்ன நினைக்கிறார்கள்? இப்பொழுது வந்த நேரம் ஒரு மணி என்றால் அவருக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் என்பது அவர்களும் கிரகத்தை தான் கணக்கிடுகிறார்கள். எந்த சாஸ்திரமாகினும் கிரகத்தை தழுவாமல் வெளியில் செல்லவே முடியாது. அப்பொழுது இயற்கையாக நேரடியாக விஷயங்கள் எது என்றால் நமக்கு ஒரே வழியா ஜாதகம் காமிச்சிடுது, கிரகம் காமிச்சிடுது. அப்போ இப்ப எண் கணிதம் ஒருத்தர் விளக்கம் சொல்றார். ஐயா, நீ பிறவி எண் 2லும் விதி எண் 8லும் பிறந்திருக்கிறாய்.
கூட்டினால் அது ஆதிக்கம் சூரியனாக வருகிறது அப்படின்னு எண்கணிதம் சொல்லுது. இது போக நீங்க எது கொடுத்தாலும், இப்போ உதாரணத்துக்கு நகையில கல் அணிகிறதுக்கு மோதிரம் சொல்றாங்க. எதை வைத்து சொல்லுகிறார்கள்? உனக்கு இந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறது, உன் ஜாதகத்தில் இந்த கிரகம் பலவீனப்பட்டு இருக்கிறது, அதை சரி செய்ய இந்த கிரகத்திற்கான நிறமுள்ள கல் நீ போட்டுக்கோ, குணமுள்ள கல்லை போட்டுக்கொள், அணிந்து கொள் என்று சொல்லுகிறார்கள். ஆக எப்படி சுத்தி பார்த்தாலும் இந்த ஜாதகம் என்பதின் வழியாகத்தான் பிரிவுகளாக இத்தனையும் பிரிந்தது. அது கிரகத்தினுடைய அடிப்படையை வைத்துத்தான் ஒவ்வொரு கணிதமும் பலனாக சொல்லப்படுகிறது. ஆகையால் யார் ஜாதக ஆர்வலர், இந்த மாதிரி ஆர்வலர்களாக இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை தழுவி பயிற்சி எடுத்துக்கொண்டால் மற்றவைகள் தானாக வந்துவிடும். நீங்க இந்த ஜாதகத்தை ஒருத்தர் இதே எண் கணிதம் படித்தவர் சாதகத்தை ஆராய்ச்சி செய்வது கொஞ்சம் கடினம். திறனாளிகள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் அது கடினம். அவருக்கு அதை சார்ந்த ஆய்வுகள் தான் இருக்கும், அதற்கு அவர் சார்ந்த ஆய்வுகளை பற்றி தான் அவர் பேசுவார். ஆனால் ஜாதகம் ஒருவர் கல்வி, இந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டால் எந்த விதமான விஷயங்களையும் செய்து விடலாம். அந்த கல்வியாகப்பட்டது ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஜாதகத்தின் வாயிலாக இத்தனை பிரிவுகளாக பிரியப்படுகிறது. ஆகையால் சாதகத்தை முதலில் ஜோதிடத்தை நீங்கள் தெளிவாக முடிந்தவரை யாராலும் முழுமையாய் கற்றுக்கொள்ள முடியாது. தெரிந்தவரை கற்றுக்கொண்டால் மற்ற அனைத்தும் உங்களுக்கே தானாக தெரிந்துவிடும். இத்தனை கேள்விகளுக்கும் வழியே கிடையாது. ஆகையால் நான் சொல்வது போல இறைபக்தி என்பது அந்த 6ஆம் பகுதியை நான் சொன்னதுக்கு காரணம் என்றால் எத்தனை பேர் விசுவாசமாக சரணாகதி பக்தி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தை நம்பி முழுமையாக போகக்கூடாது என்பதுதான், முழுமையாக போக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, கிரகத்தை தழுவாமல் சாஸ்திரங்கள் இல்லை, கிரகத்தை தழுவாமல் சோதிடங்கள் இல்லை, சோதிடத்தை தழுவாமல் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைமுறைகள், இன்பம் துன்பம், சமதளம் என்று உயர்வு தாழ்வு என்ற அத்துணை கோள்களும் கோள்களின் படி நடக்கின்ற அந்த திசையினுடைய ஆட்டங்களும் தான் ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற நடைமுறையை தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயங்களிலும் தனித்துவமாக கிரகத்தை தழுவாமல் வரவே வராது. இப்போ ஒரு ஞானி இருந்தாரு, ஒருத்தர் வரார், ஒரு 4 கோழியை விட்டுட்டு அந்த கோழியை பிடிப்பா அப்படின்னு சொன்னா 4 கோழியும் ஒரு பக்கமா ஓடுது, பிடிக்க முடியல. ஏன் என்னன்னு புரியல. அதே நேரத்துல என்ன சொல்றாரு, இப்ப உன்னை என்னால பிடிக்க முடியலைங்க அப்படின்னு ஞானி கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கு உடனே என்ன சொல்றாரு, அப்பா 4 கோழியை உன்னால பிடிக்க முடியாது, அதோ போகிறது பார் கருப்பு கோழி, அதை பிடி என்றால் அந்த ஒரே கோழியை போய் பிடித்து விடுகிறான். அதுபோல் எந்த வித்தையை கற்றுக்கொண்டாலும் சாஸ்திரங்கள் தழுவி, ஜோதிடங்களை தழுவி, ஜாதகங்களை தழுவி நான் சொல்கிறேன், மற்றது வேறு. அப்படி தழுவி நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் ஒன்றை பற்றி தெளிவாக போங்க. அந்த ஒன்று என்பது பிறப்பிடம், ஜாதகம், சோதிடம். இதை திடமாக பற்றி கொண்டால் மற்றவை தானாக வந்துவிடும். இதை பழகி கொண்டாலே அனைத்து பலனும் ஏற்படுத்தும். இதான் அதற்கு பதில். அமிஜி, நீங்க அடிப்படையிலேயே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டே இருக்க வேண்டாம், தெளிவாக சொன்னீங்க. அன்னைக்கே நீங்க திடமான ஜோதிடரை பாருங்கன்னு சொன்னீங்க. அதோட நான் நின்று சரியா இருக்கும். திடமான இந்த நாட்டில் நிறைய பேர் எப்படி சொல்றாங்களே, பிரசன்னம் பார்க்குறோம், ஆறுடம் பார்க்குறோம் அப்படின்னு பல விதம் சொல்றாங்களே, எண்கணிதம் சொல்றாங்களே, இதெல்லாம் சரியா இருக்குமோன்னு ஒரு தேவையில்லாத ஜபத்தை கிரியேட் பண்ண நல்லா தெளிவாக ஒரு முடிவாக சொல்லிட்டுங்க. ஜாதகம், கிரகங்கள், அதுதான் அத்தாரிட்டி. அதை தவிர மற்றதெல்லாம் துணை பதில்களும் துணை விளக்கங்களும் தான் என்பது அதிலிருந்து பிரிந்தவை. அதனால அந்த ஜாதகத்தை பார்ப்பதே சரியாக இருப்பது என்று தெளிவாக அனைவருக்கும் பொருந்திருக்கும். நண்பர்களே, நன்றி, வணக்கம். நல்ல பதில் கிடைத்திருக்கிறது, மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு விஷயத்தோட இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியை தொடருவோம். வணக்கம்.